எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய இன்னைக்கு கேலக்சியோட இந்த மின்னிதழ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் நலம் நலமறிய ஆவல் அப்படிங்கிற ஒரு படைப்பை பத்தி தான் இன்னைக்கு என்னோட பேச்சு இருக்க போகுது. இது எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன் இந்த படைப்பை எடுத்தேன் அப்படிங்கிறத லாஸ்டா சொல்றேன். நலம் நலமறிய ஆவல் இந்த ஒரு தலைப்பை நம்ம கேட்ட உடனேயே என்னெல்லாம் நமக்கு தோணும்? இது ஒரு நலம் விசாரிக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு ரீதியான தகவல்களை தொடர்புபடுத்துற படைப்பு அப்படின்னு தோணலாம். ஆனா இந்த கதாசிரியர் ஒரு தமிழையும் அறிவியலையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கலியுகம் 5259 ஆண்டு, அதாவது ஜான்வரி 30, 2159வது வருஷத்துக்குள்ள ஆரம்பிக்குது. இப்படியே இந்த கதை ஆரம்பிக்குது. தை 15ன்னு ஒரு 15 நாள் கழிச்சு செழியன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அவங்க 27 வயசு. செழியன் வயசு மூத்தவர். தமிழ் அகிலன் அப்படிங்கிறவருக்கு 27 வயசு. எதையும் யார் சொல்லியும் கேட்காம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அதுல உள்ள பொருளையும் தானா ஆராய்ந்து பார்த்து அதுல பதில் கிடைக்காம சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு மனுஷன் தான் தமிழ் அகிலன், 27 வயசான ஒருத்தர். அந்த யுகத்துல என்ன ஆகுதுன்னா, வர்ற மெயில்ல நம்மளே நிறைய பேர் நிறைய பார்க்க மாட்டோம். அப்படி ஒரு மின்னஞ்சலை பார்க்காம 15 நாளா ஓபன் பண்ணாமலே வச்சுட்டு திருப்பி அது இன்பாக்ஸ்குள்ளே அப்படியே போயிடுது. அதுக்கு தனியா பதிலும் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியா தொடர்ந்து இருக்கு. இவங்களை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே இந்தியாவுல பாலைவனத்துக்கு பேர் போன ஒரு இடம், அந்த பாலைவனத்துக்கு பேர் போன அந்த இடத்துக்கு கீழேயே தார் பாலைவனம், அதுக்கு அருகில் இருக்கிற ஜோத்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் ஆராய்ச்சி, அவர் படிச்சது தொழில்நுட்பம். சோ ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட ஒரு துறையிலேயே அவர் வேலைக்கும் சேர்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்க அது அயல் நாடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆசிரியர். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதானே வீட்டுக்குள்ளேயே இருப்போம். ஒரு வெளியூருக்கு போனாலே நம்மளுக்கு ஒரு புது இடமா இருக்கும். அப்படிப்பட்ட தமிழ் அகிலனுக்கு அந்த தார் பாலைவனம் கிட்ட இருக்கிற அந்த ஜோத்பூரே ஒரு அயல்நாடு. ஏன்னா அவனுக்கு வீட்டை விட்டு பக்கத்து தெருவுக்கு போனாலே அது ஒரு அயல்நாடு ஃபீலிங். அப்ப அது அந்த ஊருக்கு போகிறப்ப அது எப்படி மாதிரியான ஃபீலிங்கை கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் நிறைய பேர் அப்படி இருக்கத்தான் செய்யறோம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அவருக்கும் இன்னொருத்தருக்கும் இன்னைக்கு தமிழ் அகிலன், அந்த தமிழ் அவருடைய பெயர்ல இருக்கிறதுனாலே என்னவோ தமிழுக்கும் அவருக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத காலம் சொன்னாலும் சரி, மனுஷ பிறப்பு ரீதியா சொன்னாலும் சரி, தான் அறிஞ்சு சாட்டிஸ்ஃபை ஆகாம அவர் திருப்தி அடைகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அவருக்கும் இலங்கைய பிறப்பிடமா கொண்டும் தமிழ தாய்மொழியா வச்சிருக்கிற செழியன், அவர் வயசுலயும் சரி தமிழை பத்தின அன்புலையும் சரி அகிலனை விட ரொம்பவே முதுமை அடைஞ்சவர் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு நட்பு மலருது. அந்த நட்பு அவங்களுடைய வேலைக்கு இடையிலயும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அந்த நட்பு எதை வளர்க்குது அப்படிங்கறது அந்த ஆசிரியர் சொல்றப்ப எப்படின்னா, நிறைய விவாதம் பண்ணுவாங்களாம். நாட்களை ஏன்னா அவங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட இது பண்ணும்போது நிறைய விதமான இடையூறுகள் இருக்கும், நிறைய குழப்பங்கள் சிதறல்களா இருக்கும். அந்த அழுத்தத்துல இருந்து அவங்களை மீட்டெடுக்கவும் ஒரு நல்ல மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்தாங்க. டெய்லி அவங்களுடைய பொழுதுபோக்குல அனுதினமும் ஏதாவது ஒரு டாபிக் ஓரியன்டா விவாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அது மனுஷ வாழ்வா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், நிறைய புரியாத புதிரா இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரியா அந்த கதையை ஆசிரியர் கொண்டு போயிருப்பாரு, ரொம்ப சுவாரஸ்யமா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய நட்போட ஆதாரமா அவங்க பழகின நாட்கள் கொஞ்சமா இருந்தாலும் அவங்க உருவாக்கிய நினைவுகள், அவங்க பண்ண விவாதங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுடைய நட்பின் ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படியே போயிட்டு இருக்கையில 5259, அதே மார்கழி 28, தை மாசம் தொடங்கி இப்ப மார்கழி மாசம் வந்தாச்சு. அதே வருஷத்துல மரணம் பத்தின எல்லா நாளும் ஒரு டாபிக் வரும் இல்லையா, அன்னைக்கு மரணம் பத்தின விவாதத்தின் போது அகிலன் செழியன்ட்ட கேக்குறாரு, மனுஷ பிறப்பு பத்தி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க அப்படின்னு பத்தி கேக்குறப்ப அவர் சொல்றாரு, அது ஒரு புரியாத புதிர். அதனாலதான் இவ்வளோ அரட்டைக்கு இடையிலையும் இவ்வளோ டிஸ்கஷனுக்கு இடையிலையும் நம்ம இன்னுமே உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அது ஒரு புரியாத புதிர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே வானத்துல இருந்து ஒரு விண்கல், ஏன்னா அவங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில இருக்காங்க, தார் பாலைவனம் சைட்ல இருக்கக்கூடிய ஜோத்பூர் சைட்ல வானத்துல இருந்து ஒரு விண்கல் வருது. அவங்க ரெண்டு பேரும் இது கனவா நினைவான்னு தெரியாத அளவுக்கு அந்த விண்கல் வந்துகிட்டே இருக்கு. இப்படியே ஆசிரியர் கொண்டு வந்திருக்காரு. அந்த இடத்துல செழியன் நம்ம நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும், செழியன் காணாம போறாரு.
தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பார்த்தா இது கனவா இல்ல நனவா அப்படிங்கிற அளவுக்கு திகைச்சு போற அளவுக்கு. ஏன்னா அந்த விண்கல்லால செழியன் தாக்கப்படுறாரு, செழியன் இல்லாம போற மாதிரி காட்டியிருக்காங்க இந்த கதையில. ஆக்சுவலா இதான் மீனிங். அப்போ அந்த இன்சிடென்ட் வந்து அவரால யார் இப்ப மீதி இருக்கா? அகிலன் தானே. அவருக்கும் செழியனுக்கும் உள்ள நட்பு அவ்வளவு ஆழமானது. அப்படி இருக்கும்போது அதுல இருந்து அவரால் வெளியே வர முடியல. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து அவருடைய ஆன்ம சக்தியே போயிருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தை 1 ஆகுது, மறு வருஷம் 5260, அதாவது ஜான் 17, 2160 வருஷம் ஆகுது. அகெயின் அந்த படிக்காம விட்ட அதே மெயில திருப்பி எடுத்து பாக்குறாங்க. பாக்குறப்போ இவருக்கே ஷாக்கு. அதுல சில குறியீடுகள்லாம் இருக்கு. அந்த குறியீடுகள் எல்லாமே விண்கல் அமைப்பு சம்பந்தப்பட்டதா இருக்கு. அது அவரால் ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு ஓரளவுக்கு. அதுல இருந்து என்ன தெரிய வருது, கொஞ்சம் நல்லா டீப்பா அவர் ஆராய்ச்சி பண்றப்ப அது ஒரு விண்கல்லே இல்ல, அது வானத்துல செயலிழந்து போன ஒரு செயற்கைக்கோளோட ஒரு முக்கியமான பாகம். அந்த பாகத்தை திருப்பியே நம்ம வானத்துக்கு அனுப்பணும். ஏன்னா அது பூமிக்கு வந்துதான் இப்படி ஒரு விளைவா ஒரு மனுஷ இழப்பை ஏற்படுத்திடுச்சு இல்லையா. அவருக்கு அது மனசுல ஒரு பெரிய உறுத்தல். என்னைக்குமே அப்படித்தானே, நம்ம காலதாமதமா உன்னை கவனிக்காம விட்டு ஏதோ ஒரு பொருள் பறிபோனாலே நம்ம மனசுக்குள்ள அது உறுத்திட்டே இருக்கும். அப்படி இருக்க அவருடைய உயிர் நண்பனே பறிபோன போது அவருக்கு அதால ஏத்துக்கவே முடியல அவர் அந்த அழகியலனால. அப்ப என்னாச்சு, இதை எப்படியாவது திருப்பி அனுப்பணும் அப்படிங்கிறப்ப அந்த குறியீடு எல்லாம் அவருக்கு சிலது புரியல. அப்போ அதை வந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிற செயலியையும் உருவாக்கி இருக்காரு அகிலன். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப அந்த மெயில் வந்து ஒண்ணு சொல்லுச்சு, என்னன்னா இந்த பாகம் திருப்பியும் ஸ்பேஸுக்கு ரிட்டர்ன் அனுப்பப்படணும். கேள்விக்கு நீங்க நிறைய கேள்வி வச்சிருக்கீங்க இல்லையா, மரணம் பத்தின கேள்வி, மனுஷன் பத்தின கேள்வி, இது என்ன அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பல கேள்விகளுக்கு இதுல இருந்து உங்களுக்கு பதில் கிடைக்கும். இதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒன்ஸ் அது ஸ்பேஸ்க்கு போயிட்டுன்னா இதை யார்ட்டையும் இதை பத்தி சொல்லக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா நிறைய விபரீதமான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியாவும் அதுல சொல்லியிருப்பாங்க. இவருக்கு 3 வருஷம் அதுல நிறைய எஃபர்ட் போடுறாரு. ஏன்னா அவருக்கு கண்டிப்பா பதில் தேவை, அதுக்கான பதில் தேவை இல்லையா. அப்போ அந்த எஃபர்ட்டுக்கு அப்புறம் நிறைய அவருக்கான ரிவார்ட்ஸ் அதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் மேல அவர்கிட்ட சில வினாக்கள் வந்து இன்னும் இருக்கு. அவர் கண் கலங்கி எங்க இருந்து இந்த விண்கல் வந்து வந்தது, இந்த மின்னஞ்சல் முதல்ல எங்க இருந்து வந்துச்சு, எப்படி இந்த விண்கல் வந்து இந்த மாதிரி சரி செய்யணும் அப்படின்னு முன்னரியே எக்ஸாக்டா இதை சொல்லியிருக்காங்க. எதுக்காக இது எனக்கு வரணும் முதல்ல, அது மட்டும் இல்லாம இத கால தாமதமா நான் ஓபன் பண்ணதுனால செல்லியனோட உயிர் போயிட்டோ, நான் அவனை உயிர் எடுத்துட்டனோ அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. அப்படிப்பட்ட கேள்விகளை நலமறிய ஆவல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் வந்த அந்த மின்னஞ்சலுக்கு ரிப்ளையா இதுக்கெல்லாம் எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருப்பாரு அந்த இடத்துக்கு. அப்போ காலங்கள் உருண்டோர்ல இல்லையா, அவரு வெயிட் பண்ணி பார்த்திருக்காரு, இந்த மின்னஞ்சலுக்கு கண்டிப்பா பதில் வரும் அப்படின்னு சொல்லி. வெயிட் பண்ணி வரல. மேரேஜும் ஆயிடுச்சு. நிறைய நாட்கள் வந்து ஓடி போயிட்டே இருக்கு. அவர் சேகரிச்ச நிறைய பதில்கள் என்னன்னா அதுக்கான பதிலும் வரல, ஒண்ணும் வரல. காலம் கடந்தோட ஒரு 30 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 2192 பிப்ரவரி 13 ஆயிற்று. அவர் இறந்தது அவர் முடிச்சது 5292. கிட்டத்தட்ட 30 வருஷ காலகட்டம் தள்ளி போய் அவருக்கு திருப்பி ஒரு தை அமாவாசை அன்னைக்கு மனிதனா தன்னுடைய வாழ்நாள்ல இறுதி மணித்துளிகளை அகிலன் எண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அந்த மின்னஞ்சலுக்கு பதில் வரவே இல்லை. இதுக்கப்புறம் மரணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நானே நேர்ல பாத்துருவேன். அந்த மாதிரியான ஒரு ஃபீல். ஆனாலும் செழியன் பத்தின அந்த ஞாபகம் அவர் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அவர் ஆள் மனசுல ஒழிச்சுட்டே இருக்கு. அவர் சுவாசம் சில மணி நேரத்திலே நின்னு போகுது. அது மட்டும் இல்லாம அந்த மின்னஞ்சல் வரும்போது என்னன்னா கரெக்டா அவர் இறந்து கொஞ்ச நாள்லயே அந்த மின்னஞ்சல் வருது. அதுக்கான பதில் எல்லாமே வருது. நலமறிய ஆவல், தை மாசம் 29ஆம் தேதி, கலியுகம் 5319, அதாவது பிப்ரவரி 13, 2219 அந்த மின்னஞ்சல் திறக்கப்படுது. அகிலனோட ஆராய்ச்சிய ரொம்ப வருஷம் கழிச்சு மகிழொளி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தொடர்றான். இதுல இருந்து ரிலேட் பண்ணிக்கலாம், அது அவங்களுடைய மகளா இருக்கும், அகிலனோட மகளா இருக்கும் அப்படிங்கிறது. அகிலனோட ஆராய்ச்சி பணிகள்ல அவருடைய சேகரிச்ச நிறைய தடயங்கள், அவருடைய மின்னஞ்சல் பட்டியலை சேமிச்சு வைக்கிற தகவல்கள் எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி அந்த மின்னஞ்சல்ல அகிலன் கேள்விக்கு கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் வந்திருக்கும்.
என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 4 கொஸ்டின் பார்த்தோம் அப்படிதானே. பூமியை போல நிறைய கிரகங்களை கண்காணிக்கிற ஒரு மைய அலுவலகத்தோட கட்டுப்பாட்டுல உங்க சூரிய குடும்பத்துக்கு கிட்ட இருக்கிற சூரிய குடும்ப கிரகங்களோட செயல்பாட்டை அறியக்கூடிய அந்த தணிக்கை நிலையங்களோட முதன்மை அலுவலகம். அப்போ அது எவ்வளவு முக்கியமான ஒரு சென்டரா இருக்கும். அங்க இருந்து அனுப்பப்பட்ட செய்தி தான் அது. அது மட்டும் இல்லாம நம்ம கிரகத்துல இருக்க ஒவ்வொரு மனுஷனோட ஒவ்வொரு பொருளோட அசைவுகள் எல்லாமே அதுல வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும். அது சூரிய நட்சத்திரத்தை பொறுத்துதான் ஒவ்வொன்றுமே அமையும். அப்படி இருக்கக்கூடிய இன்னைக்கு மனுஷனோட செயல்பாடு என்ன? ஆக்குறதும் அவனாலதான், அழிக்கிறதும் அவனாலதான். அதுதான் முக்கியமான கான்செப்டே. அதனால பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த மனுஷன் ஆதிக்க உருவமா உயிர் பெற்றுட்டு இருக்கான். அப்படி இருக்கிறப்ப 250 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர் அந்த காலத்துல ஆதிக்க உயிரா இருந்துச்சு. நம்ம நினைக்கிறோம் டைனோசர் தான் பெரிய அழிக்கு. இவங்க வந்து வார்ன் பண்ணிட்டே இருக்கிறாங்க, இன்னைக்கு உங்களால இந்த உலகம் நிறைய அழிஞ்சிட்டு இருக்குன்னு. அந்த சென்டர்ல இருந்து நிறைய வார்னிங் கொடுத்தும் நடக்கல. டைனோசரை எப்படி அழிச்சாங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சு அழிச்சாங்களோ அதே மாதிரி இனி உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களும், இனி இந்த பேச்சு கேட்காத இந்த மனுஷங்களோட செயல்பாடுகளையும் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அனுப்பப்பட்டதுதான். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பூமி அது ஆதிக்க சக்தியா மனுஷன் ஆயிட்டான். என்ன வார்னிங் கொடுத்தோம் அது கேட்கல. அப்ப பூமி அழியறதை தாங்க முடியாம அவங்கதான் இந்த மாதிரியான ஒரு இதை கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயங்கள் மகிழொளி, அதாவது அகிலனோட மகளுக்கு அந்த மாதிரியான பதில்கள் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி பல மாற்றங்கள் பூமியில நிகழ்ந்து கொண்டேதான் இருக்குது. ஒவ்வொன்னையும் கூர்ந்து கவனிக்கணும். இனிமே எந்த ஒரு சிறிய மாற்றங்களை கூட மனுஷன் வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அலட்சிய போக்கு கூடாது. மனுஷனோட செயல்பாடை வச்சுதான் இந்த பூமியில நிறைய இம்பாக்ட் இருக்குன்னு அறிவியலையும் தமிழையும் ஆசிரியர் அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பாரு. இப்படி அகிலன் நிறைய விஷயங்கள் பார்த்தாங்க இல்லையா. இன்னும் நிறைய மாதிரி இதே மெயில் இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய, மூளையில யோசிக்கக்கூடிய நிறைய மனுஷங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அவங்களும் இதை வந்து ஒரு குப்பையா தனியா டிராஃப்ட்லயோ படிக்காத ஒரு மெயிலாவோ தான் வச்சிருந்திருக்காங்க. அதனால நடக்கப்பட்ட ஒரு காலதாமதத்தினால நடக்கப்பட்டது அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா செடியரோட இறப்பு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணதுதான். மனுஷனோட நிறைய செயல்கள்னால ஏற்கனவே பிக்ஸ் பண்ணப்பட்டதா அது. அது ஒன்னால நிகழ்ந்ததல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சுட்டு பூமியோட பேரழிவும் எல்லா கிரகவாசிகளோட பேரழிவும் மனுஷ உயிரோட செயல்பாடுகளோட விளைவுகள் தான். இனி வரும் காலங்கள்ல நிராகரிக்கப்படுற ஒவ்வொரு நற்செயல்முறைகளும் மனுஷ இன அழிவுக்கு சாத்தியக்கூறு அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர் வந்து கொண்டு போயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இப்ப வராங்க, இதெல்லாம் ஒரு கதை. 2017 பிப்ரவரி 24 ஒரு கலியுகத்துல அப்பா இந்த கதையோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுவே ஒரு பெரிய ஸ்டோரி. இந்த ஸ்டோரிய ஒரு பொண்ணுகிட்ட அப்பா சொல்ற மாதிரி இருக்கு. இந்த மனுஷங்க அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன இந்த பூமியில இருக்கு அப்படின்னு கேக்குறது, எப்படி இதை சரி பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கேக்குறா. அவ பேரு மேகவதி. இதுல ஆசிரியர் குறிப்பிட்ட எல்லா பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவு அருமையா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு வந்து துரு, அவங்க அப்பா பேரு துரு. துரு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் முதல்ல சிரிச்சுட்டு, உனக்கு கதை புரிஞ்சுதா முதல்ல, எனக்கே அங்கங்க தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு இருக்க, நீ வேற கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிந்தனைகள் நல்ல நோக்கத்துக்காக இருக்கும்போது, பொதுநல நோக்கத்தோட இருந்தாலே போதும், எல்லாமே சரியாயிடும். அந்த குட்டி பிள்ளைகளுக்கு மேல விளங்குற மாதிரி சொல்றாங்க. மத்த எல்லா பத்தி தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுட்டு நல்ல நோக்கத்தோட நற்செயல்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுமே, இப்பவாது புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி சொன்னும் போது இதுக்கு கதையே புரிஞ்சுச்சு அப்படின்னு சொல்றப்ப அவ்வளவு டெக்னிக்கலான கதைய அந்த குழந்தையால உள்வாங்கிக்கிட முடியுது அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வந்து போகுது. பள்ளிக்கூடத்துல கதை போட்டியில நீ இந்த கதையை சொல்லு, நான் இதை கிறுக்கி வச்சிருக்கேன், கொண்டு போய் சப்மிட் பண்ணு, டீச்சர் ஏதாவது கேள்வி கேட்டா நான் தூக்கத்துல எழுதினாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தப்பிச்சிரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன கதை, தலைப்பு சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றப்ப நலம் நலமறிய ஆவல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். பூமியோட நலம் தெரிய நாமளும் நம்மளுடைய நல்ல சிந்தனை செயலோடு காத்திருப்போம் குட்டி அப்படின்னு சொல்லி இந்த கதை வந்து முடியுது. ரொம்ப அழகான கதை. இந்த கதை வந்து நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இந்த கதையை எழுதினவர் வந்து அபுதாபியை சேர்ந்த சக்தி கணேஷ், என்னுடைய கணவர் தான் இந்த கதையோட கதாசிரியர். அவர் எழுதின முதற்படிப்பு, அதாவது இது 10 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதிட்டாங்க. ஆனா அபுதாபி மண்ல நம்மளுடைய
கேலக்சி மின்னுதல்ல தான் இது வந்து வெளியாகணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா இந்த கதையை வாசிக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய விஷயங்கள், நிறைய கதைகள் ஒவ்வொரு தழுவலோட இருக்கும். இது வந்து நவீன யுகத்துக்கு இப்போ என்னென்ன மாதிரி நம்ம பூமியை நல்லபடியா வச்சுக்க தேவையோ அப்படி இருந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த கதையை எடுத்து வாசிக்க வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய கதை பேசலாம் வாங்கக்கு ரொம்ப நன்றி.